ஜெய் பவானி எல்லாருக்கும் ஒரு அழகான இரவு வணக்கம். உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓடிட்டே இருக்கீங்களா? யாருக்காக ஓடிட்டு இருக்கீங்க? ஓடுன இந்த ஓட்டத்துக்கான அர்த்தம் தெரிஞ்சதா? இல்ல இந்த ஓடுன ஓட்டத்துல தான் உங்களுக்காக யாராவது உங்களுக்காக வந்து நின்னாங்களா? ஆனா நீங்க ஓடுனீங்க. என் குடும்பம், என் உறவுகள், என் சொந்தம் எனக்கு தேவையானவங்கன்னு. ஆனா ஓடி உங்க உடம்பு தேய்ந்தது மட்டும் இல்லாம, உங்க உடம்பு கெட்டு போனது மட்டும் இல்லாம, உங்களோட நேரம் உங்களுக்கு காலங்கள் தாண்டி போனது தான் மிச்சமே தவிர, உங்களோட ஓட்டத்துக்கு யாரும் மரியாதை இங்க குடுக்கல. உங்களோட கஷ்டங்களும், உங்களோட கவலைகளும், உங்களோட வேதனைகளும் யாரை சார்ந்து இருந்தது? உங்களை சார்ந்ததா? கண்டிப்பா கிடையாது. அடுத்தவங்களை சார்ந்து. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க வேதனைப்படுறாங்க. அவங்களுக்காக நம்ம சரிப்படுத்தி குடுக்கணும்னு நீங்க ஓடுனீங்க. இன்னைக்கு உடல் சோர்ந்து போயி, எலும்பெல்லாம் தேய்ந்து போயி, இன்னைக்கு நீங்க உடல் முடங்கி போய் நிக்கும் பொழுது, அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களான்னு கேட்டா, உங்களோட தேவைகளை மட்டும் தான் அப்படிங்கிறத தாண்டி, அவங்களோட தேவைக்கு நீங்க தருவீங்களாங்கிற கேள்விகளோட உட்கார்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இந்த ஓட்டத்த நீங்க யாருக்காக ஓடுறீங்கங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக ஓடுங்க. உங்களுக்காக சம்பாரிங்க. உங்களுக்காக சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக சாப்பிடுங்க. பிறர நீங்க நினைக்காதீங்க. பிற யாரையுமே நீங்க நேசிக்காதீங்க. நேசிக்காமல் இந்த வாழ்க்கை கிடையாது. ஆனால் உங்களை நேசித்துட்டு அதுக்கப்புறம் ஓடுங்க. எந்த சூழ்நிலைகளையும் முதல்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓடும் பொழுது இது எனக்கு என்ன பலன் தரும்? நான் எப்படி வாழப் போறேன்? எனக்கு என்ன சிரிப்பு? எனக்கு என்ன மகிழ்ச்சி? எனக்கு என்ன மன அமைதி? அப்படிங்கிறத நீங்க நினைச்சுட்டு நீங்க ஓடுனீங்கனால தான் இந்த ஓட்டத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். காலங்கள் வேகமா கடந்து போயிடுங்க. இன்னும் 10 வருஷ காலமா? நேற்றைய காலங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்க முன்னகட்டி நம்மளோட பள்ளிக்கூடத்தோட ம லைஃப் முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, காலேஜோட லைஃப் முடிஞ்சு போச்சு. இப்ப பாருங்க, திருமணத்தோட லைஃப்ல குழந்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பேரன், பேத்திங்கிற லைஃப் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்படி ஒரு நிலைமைகள்ல தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்ண மூடி முழிக்க முன்னாடி காலங்கள் நம்மளை கடத்தி கொண்டு போயிடுது. ஆனா நீங்க யாருக்காகவோ ஓடிட்டு உங்களுடைய நிம்மதியும், உங்களோட சந்தோஷத்தையும் தொலைச்சுட்டு, கடைசியா நான் நிம்மதியா வாழவே இல்லையேன்னு புலம்புறது எந்த விதத்துல உண்மையாகும்? அதனால நம்ம ஓடும் பொழுதே நமக்காகவும் சேர்ந்து ஓடலாமா? நமக்காகவும் சேர்ந்து பார்க்கலாமா? நம்மளும் கொஞ்சம் சேர்ந்து வாழலாமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க மகிழ்ச்சியா இருங்க. நீங்க நிறைவா இருங்க. அதுக்கப்புறம் தான் பிறருக்கு எல்லா விஷயங்களையும் நீங்க தாங்க. புரிஞ்சதா? மீண்டும் இன்னொரு பொழுது சந்திக்கலாம்.